மதுரை ஆலவாய் அழகனின் ஆடல், பெண்மையின் மானம் காக்க போர்க்கோலம் பூண்ட சொக்கன். மதுரை மாநகரில் அன்னை மீனாட்சி உடனாய சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களில் அநீதியை வீழ்த்தி அறத்தை நிலைநாட்டிய அற்புத நிகழ்வே அங்கம்பெட்டின படலம் ஆகும். துரோகமும் சிஷ்யனின் அகங்காரமும். மதுரையை குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி செய்த காலத்தில் வாழ்வித்தையில் சிறந்த ஒரு முதியவர் தற்காப்புக் கலை பள்ளி ஒன்றை நடத்தி வந்தார். அவரிடம் பல மாணவர்கள் வித்தை பயின்றனர். அவர்களுள் சித்தன் என்பவன் மிகுந்த திறமைசாலி. ஆனால் அவனிடம் தீய குணங்களும் அகங்காரமும் நிறைந்திருந்தன. தான் கற்ற வித்தையை நல்வழிப்படுத்தாமல் தனது குருவின் மனைவியான மாணிக்கமாலை மீது தீய நோக்கம் கொண்டான். பக்தையின் முறையீடு. ஒரு தருணத்தில் குரு இல்லாத வேளையில் சித்தன் அந்த பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ள முயன்றான். வீரமும் பக்தியும் மிக்க மாணிக்கமாலை அவனிடமிருந்து சாதுரியமாக தப்பித்தாள். இச்செய்தியை தனது கணவரிடம் சொன்னால் பெரும் கலவரம் ஏற்படும் என அஞ்சிய அவள் மதுரை மீனாட்சி சந்நிதியில் விழுந்து வணங்கி, எல்லாம் வல்ல சொக்கநாதரே, நீயே கதி என தன் மானத்தை காக்க வேண்டி நின்றாள். களமிறங்கிய காலபைரவன். தன் பக்தையின் கதறல் கேட்டு சினம் கொண்ட ஈசன் அந்த முதியவர் குருவின் வடிவிலேயே கையில் வாள் ஏந்தி சென்றார். சித்தனின் பயிற்சி பள்ளிக்குச் சென்ற இறைவன் அவனை வாழ்போருக்கு அழைத்தார். அநீதி இழைத்தவனே, உனது வித்தை இன்று முடிவுக்கு வரும் என சவால் விடுத்தார். அங்கம் சிதைத்த தண்டனை. போர்க்களத்தில் குருவின் வடிவிலிருந்த சிவபெருமான் ஆவேசமாக போரிட்டார். சித்தன் நிலை தடுமாறி வீழ்ந்தபோது இறைவன் அவனது பாவங்களை ஒவ்வொன்றாகச் சுட்டிக்காட்டினார். குருவின் மனைவியை பற்றி இழிவாக பேசிய அவனது நாக்கு துண்டிக்கப்பட்டது. பெண்ணின் கரங்களை பற்றி இழுக்க துணிந்த அவனது கைகள் வெட்டப்பட்டன. தீய எண்ணத்துடன் அவளை நெருங்கிய அவனது கால்கள் வீழ்த்தப்பட்டன. அங்கம் அங்கமாக சிதைக்கப்பட்டு அந்த பாவி தண்டிக்கப்பட்டான். பெண்ணின் மானத்தை காத்த பின் சொக்கநாதர் தனது சுய உருவை காட்டி மறைந்தார். இக்கதை உணர்த்தும் நீதி. குரு துரோகம் செய்வதும் பெண்களின் கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதும் மிக பெரிய பாவங்கள் என்பதை இந்த வரலாறு உரக்கச் சொல்கிறது. அநீதி இழைப்பவர்களுக்கு இறைவன் ஏதோ ஒரு வடிவில் தண்டனை வழங்குவார் என்பது திண்ணம். திருச்சிற்றம்பலம்.